சொல்லிக் கொடுத்த சொல்லும் கட்டிக் கொடுத்த கட்டுச்சோறும் வெகுநாள் நீடிக்காது. இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லிக் கொடுத்த சொல்லும் இப்போ ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள்ல அது மறந்துரும். அவங்களையே செய்ய வச்சு நீங்க பழக்கினீங்கன்னாக்கா அது மறக்காது. அது போலதான் சொல்லிக் கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த கட்டுச்சோறு. இப்போ ஒரு ஊருக்கு போற போது அந்த காலத்துல எல்லாம் கட்டுச்சோறுன்னு ஒண்ணு கட்டி கொடுப்பாங்க. இலைய எடுத்து அடுப்புல அப்படி வாட்டிடுவாங்க. அப்படியே துவண்டுடும் வாழை இலை. அந்த வாழை இலையில ஒரு தயிர் சாதமோ புளி சாதமோ எலுமிச்சம்பழ சாதமோ வச்சு பொட்டலம் மாதிரி கட்டி அதை ஒரு துணி மூட்டையில கட்டி வச்சிருப்பாங்க. ஏங்க அப்படின்னா இந்த காலம் மாதிரி பிளாஸ்டிக் கிடையாது. அந்த வாழை இலைய வாட்டி அதுக்குள்ள வச்சு 3 நாளைக்கு அப்படியே இருக்கும். அதுதான். ஆனா எப்படி நம்ம கட்டுச்சோறு கட்டிட்டு போனோம்னா இங்க பசிக்கும், ஒரு குளத்தை பார்த்தா பசிக்கும், அங்க உட்காந்து கொஞ்சம் சாப்பிடுவோம், அப்புறம் பாக்கிய மூட்டை கட்டி வச்சுட்டு திருப்பி சாப்பிடுவோம். அந்த ஊருக்கு போற வரைக்கும் வராது. சொல்லிக் கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த கட்டுச்சோறும் வெகுநாள் நீடிக்காது. அதுதான்.